வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டி, ப்ரிப்பேர்ட்னஸ், அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது, எப்படி நீங்க அலைன் ஆயிக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த கூடிய நடவடிக்கைகள் வரக்கூடிய மாதிரி டைரக்ஷன் இருக்கு, டைமிங்ஸ் என்ன, எது வந்து ப்ராஸ்பெக்டிவா இருக்கு, எது வந்து அவ்வளோ ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ ஒரு யோகமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து செலுத்தி அது மூலமாக பயன் பெறலாம்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த மீனராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மே மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி குரு எப்படி இருக்கிறார், 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துக்கு போய் என்ன பண்றார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களை வந்து மீனராசிக்கு வந்து மே மாதத்துல சில மாற்றத்தை கொடுக்க போறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா குருவே வந்து தன் வீடாகிய 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு புதிய முயற்சி அது மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஜென்மசனியும் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி தான் மே மாதத்துக்குள்ளேயே போறோம் மீனராசிக்கு. ஸோ ஜென்மசனி நடக்கிற டைம்ல குரு 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது ஒரு புதிய முயற்சி, புதிய தொழில் முயற்சி, புதிய உத்வேகம், மாணவர்களா இருந்தா புதிய ஒரு செயல் திட்டம், ஹையர் ஸ்டடீஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றது, அது மாதிரி விஷயங்கள், இளைய வயதினராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில புது ஒரு ஒரு புதிய முயற்சி, புதிய ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பண்றது, தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்தி பண்றது, ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஸ்டார்ட் பண்றது, வேலையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது, வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், டெவலப்மெண்ட் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா சனி பார்த்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மன உளைச்சல்களும், ஒரு விஷயத்தை 4 தடவை செஞ்சுதான் கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஜென்மசனி தாக்கமும், கிளாரிட்டி அப்பப்போ மிஸ் ஆகிற மாதிரியும், டென்ஷனும் தடைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ ஒரே விஷயத்தை இவ்வளோ லேட் பண்ணுதே அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் அமைப்புகள் கொடுக்குது. ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க், ஒரு பக்கம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், இதை கலந்துதான் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்மசனி போக போகுது. அதே சமயத்தில் மே மாதம் இப்படிதான் நமக்கு தொடங்குது. ஸோ ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்துக்கும் கேது 6ஆம் இடத்துக்கு வந்து இந்த கொஞ்சம் வம்பு வழக்குகள், குடுக்கல் வாங்கல், வெளிநாடு வெளிமாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஹெல்த் இஷ்யூஸ், இதிலெல்லாம் கொஞ்சம் கை வைக்கிறார். ஸோ ஒரு பக்கம் வேலை பளு, பிரச்சனைகள், பண விஷயங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் டைட்டு அது மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் நோய், எதிரி வம்பு வழக்குகள், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட், இது எல்லாமே ஒரு கூட்டு கலவையாக ஒரு அமைப்பாக ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸாக, மிக்சடான ஒரு காம்பினேஷனாக மீன ராசிக்காரர்களுக்கு 2025 வந்து மே மாதம் வந்து கொடுக்க போகிறது. இந்த அடுத்த வரக்கூடிய 25ஓட அடுத்த பகுதி செகண்ட் ஹாஃப் வேணுங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டராக, ஒரு ஃபார்மேட், ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குது. மாத கிரகம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ராஜோகாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். 11ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் செய்தல், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் சுக்கிரனும் புதனும் ராசிக்குள்ளேயே இருந்து மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படுறதல், உறவுக்காக செலவு பண்ணுதல், சுப விஷயத்துக்கு செலவு பண்ணுதல், நண்பர்களோட சேர்ந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதல், சோஷியல் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது, அது எல்லாமே கொஞ்சம் கொடுக்குதுங்க. சூரியன் வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறுவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விஷயங்கள், பவர் எலக்ட்ரானிக்ஸு, இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பெனிஃபிட்ஸ், அந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் பண வரவு, சில நியூ ப்ராஜெக்ட்ஸு, இதெல்லாமே கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் குரு பார்வை இல்லாதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் முடிவு பண்ணி எல்லாமே பண்ணணும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான முயற்சிகள், ஹார்ட் ஒர்க், ஈவன் வீக்கெண்டில் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அதிகமான என்ன சொல்றதுங்க, ப்ரைவேட் டைம் இல்லாமல் அதிகமாக ஒர்க் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ன் அவுட் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ டைம் ஆஃப் எடுத்து அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண தெரியணும். மாணவர்கள் நம்ம டென்ஷனாக எக்ஸாம் படித்து பேர்ன் அவுட் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு.
அதே சமயத்துல சில முக்கியமான முடிவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஆனா ஜென்ம சனி நடக்கும்பொழுது, சனி ராசிக்குள்ள இருக்கும்பொழுது கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல கல்யாணம் பண்றது, இந்த டைம்ல இப்போ தொழில் ஒரு முதலீடுல பெரிய அளவுல பண்றது, யாருக்கும் நம்பி ஏதோ ஒண்ணு செய்யறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ஜென்ம சனிங்கிறது ஒரு மாரியான ஒரு பேட் கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க ராசி இன்னுமே கொஞ்சம் ராகு, சனி, கேது, செவ்வாயோட சேர்ந்து கொஞ்சம் பாவத்துமா இருந்தா, இன்னுமே நான் சொன்ன அந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகும். ராசி ஓரளவுக்கு திருட்பலத்தோட ஒளியோட இருக்கிறாங்க, குருவோட இருக்காங்க, பௌர்ணமி சந்திரனாவே ராசி இருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாரு, சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறாருங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் குறையும். பட் என்ன இருந்தாலும் குரு வந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது, 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது, 12ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது முதலீடு, முன்னேற்றம், இடம் மாறுதல், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், அது மூலமாக சில மன உளைச்சல்கள், அது மூலமாக கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, ஜென்மசனி தாக்கத்தில் வர்றது, அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்போ போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் லக்னத்துக்கு யோகமான கிரகங்களா, புக்தி எப்படி போயிட்டு இருக்கு, தசநாதனோட ஸ்தான பலம் என்ன, திக்பலம் என்ன, இதெல்லாம் வைத்து பார்த்து நான் சொன்ன இந்த கிரக பயிற்சிகளும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களோட இமீடியட் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி லைஃப் டெசிஷன் எந்த நேரத்தில் எடுக்கிறது நல்லது, உங்கள் டைம் லைன்ஸ் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கர்மா எப்படி செயல்படுது, இந்த கோச்சார அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், எது உகந்த நேரம், அப்படிங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து மேக்சிமமான ஒரு நல்ல டைமில் தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்கள், தப்பான முடிவுகள், டிலேலாம் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான விஷயத்தை கரெக்டாக பண்ணி அதனால பலன் பெற்று போகலாம். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, ஒரு 60, 70, 75 வருஷம் வாழும்பொழுது ஒரு வருடமும் ஒரு முடிவுகளும் கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. அது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோமையானால் நல்ல ஒரு முன்னேற்றம் சீக்கிரமாக பெற்று வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியாக வாழலாம்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.